ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு ஸ்டாச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் 182 மீட்டர்ஸ் அளவுக்கு ஹைட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆக்சுவலி ரிவர் நர்மதா. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் பேங்க்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி குஜராத்தில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எங்கே இருக்குது, எப்படி போகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ குஜராத்தில் வந்து நர்மதா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டே இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கெவாடியா அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குது. கெவாடியா டவுன் பக்கத்தில் தான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாச்சு வந்தப்புறம் இதை வந்து ஏக்தா நகர்னு மாற்றிட்டாங்க பேர். ஏக்தா நகர்னா ஏக்தானா யூனிட்டின்னு அர்த்தம். ஸோ இப்போது கரண்ட் இந்த இடத்தோட பேர் அப்படின்னா ஏக்தா நகர். ஸோ ஏக்தா நகர் கெவாடியா ரெண்டுமே நியூ நேம் ஓல்டு நேம் தான். ஸோ இந்த டவுனில் தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குது. இது வந்து நர்மதா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு ஐலண்டு மேலே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டாச்சு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு பிரிட்ஜ் வழியாக ஒரு ஐலண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி முதல்ல எக்தா நகர் ரீச் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் வந்து வடோதரா ஏர்போர்ட்டில் இருக்கிறது. வடோதரா ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து கேப் பிடிச்சி வரலாம். கேப் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு 3000 ருபீஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ கேப் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 to 2 ஹவர்ஸில் வந்துடலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின்ஸ் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் வரும். இங்கேருந்து பஸ்ஸு கூட இருக்குது. நான் பஸ் புக் பண்ணணுன்னா நீங்கள் ஜிஎஸ்ஆர்டிசி குஜராத் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சைட்டில் போய்ட்டு நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வரலாம். செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறது வந்து அஹமதாபாத் ஏர்போர்ட். அஹமதாபாத் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் நீங்கள் வடோதரா வழியாக தான் வரணும். ஸோ அஹமதாபாத், வடோதரா, அதுக்கப்புறம் தான் எக்தா நகர் வரும். ஸோ இப்போ அஹமதாபாத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ கேப் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அஹமதாபாத் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரெயின் எடுக்கலாம், இல்லைனா பஸ் எடுக்கலாம். அகெயின் பஸ் வந்து ஜிஎஸ்ஆர்டிசி சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருக்கும். சூரத் ஏர்போர்ட் தான் தேர்ட் ஆப்ஷன். ஆனால் இது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இங்கேருந்தும் 3 to 4 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ராவல் டைம் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா சென்னையிலேருந்து ஆக்சுவலி ஏக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் அது வாரத்தில் ஒரு வாட்டி தான் இருக்குது, ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இல்லை அது நம்மளால் பிளான் பண்ண முடியாது கரெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து அன்கலேஸ்வர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அன்கலேஸ்வரில் இறங்கணுன்னா நீங்கள் கேபில் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்கலேஸ்வரில் இறங்கலாம். அங்கேருந்தும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 2 ஹவர்ஸ் தான் கேபில் ஆகும். இல்லை நான் ட்ரெயின்லாம் பஸ்ஸு அண்ட் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது வடோதரா இல்லைனா பரோடா. ஸ்டே ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இங்கே லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் மாதிரியும் ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, ரூம் ஸ்டே, ஹோம் ஸ்டே அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் அண்ட் ஸ்டே வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த ரோட்டில் இருந்து நம்ம இப்போ அந்த ஸ்டாச்சு அந்த ஐலண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த பிரிட்ஜு. இங்கே இந்த ட்ராவலேட்டர்லாம் போட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் சரோவர் டேம். ஸோ நர்மதா ரிவர், அதில் சரோவர் டேம் இருக்குது பக்கத்துலேயே. அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வச்சுருக்காங்க. ஸோ கீழே பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேலரியில் என்னென்னா அவர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்ன பண்ணார், அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணார், அந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அவரோட அந்த ஹெட்டு ஸ்டாச்சுவில் இருக்கிற ஹெட்டோட ரெப்ளிகா சைஸ் வந்து இங்கே கீழே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோட ஆக்சுவல் ரெப்ளிகா சைஸ் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் ஏறி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் போயிட்டோம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்த பிரிட்ஜ் தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இது வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரோவர் டேம் தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஃபுட் ஸ்டெப்பில் தான் இருக்கோம். இப்போ இங்கேருந்து நான் ஒரு வியூ காட்டுறேன். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். வீடியோலேயே கவர் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வியூவிங் கேலரி போகிறோம். வியூவிங் கேலரி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்டாச்சுவோட செஸ்ட் பகுதியிலேருந்து நம்மளால் வியூ பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அதுக்கு வந்து லிஃப்ட்டில் போகிறோம். ஸோ அது டைரெக்டாக நம்மளை வியூவிங் கேலரி கொண்டு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் சைனாவில் இருக்கிற ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா, அதுதான் முதல்ல ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நான் இப்போது நம்ம இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு தான்.
இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது என்னென்ன ஃபேஸஸில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஒரு கோர் மாதிரி கட்டிட்டு அதை சுற்றி இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வியூவிங் கேலரி வந்துட்டோம். ஸோ இதுதான் வியூவிங் கேலரி. இப்போ நம்ம வெளியில் போகிறோம். ஸோ வியூவிங் கேலரியில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவரோட ஃப்ரண்ட் சைட், செஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் சைட் பார்க்குற மாதிரி. அப்புறம் அதே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்க்குற மாதிரியும் ஒரு வியூவிங் கேலரி இருக்குது. இது ரெண்டுமே நம்ம போய் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் அந்த வியூவிங் கேலரியில் இருந்து இருக்கிற வியூ, ஃப்ரண்ட் சைடு வியூ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே டேம் இருக்குது, டேம்லேருந்து ரிவர் வருது. நம்ம ஆக்சுவலி நடந்து வந்த பிரிட்ஜ் இதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபுட் வரைக்கும் போனோம். அப்புறம் இங்கே ஏறி பார்த்தோம். இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காகவே நம்ம கண்டிப்பாக இங்கே வரலாம். இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் பேக் சைடு ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ இது வந்து ரிவரோட டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் த கேலரி. இங்கே உள்ளே போக முடியல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது அந்த ஸ்டாச்சுக்கு உள்ளே வேறு என்ன தான் இருக்குது? வியூவிங் கேலரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அது ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லா ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸால் இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயும் நடந்து போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அதாவது இந்த லிஃப்ட் வந்து எல்லா ஃப்ளோருக்கும் போகும். அது ஜஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 6-7 அப்போது வந்து லேசர் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போது எல்லா வந்து அசம்பிளாக ஆயிருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேலரியில் உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டாச்சு பார்க்குறதுக்காக மட்டுமே இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை. இதை வந்து இந்த டவுனே வந்து ஒரு டூரிசம் ஓரியன்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே கேக்டஸ் கார்டன், க்ளோயிங் கார்டன், ஜூ, போட்டிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இங்கே ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் கிடையாது. ஸோ எந்த விஷயம் அதாவது எந்தெந்த இது வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கணும், கண்டிப்பாக கட்டாயமாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒன்று இந்த வியூவிங் கேலரி. இங்கே வியூவிங் கேலரியில் போயிட்டு அந்த வியூ, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்குறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அது கூடவே அந்த டிக்கெட் எடுத்திங்கன்னா அது கூடவே வந்து நைட் அந்த லேசர் ஷோ இருக்கும். இது ரெண்டும் கண்டிப்பாக பார்க்கலாம். அது கூடயே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண முடியாதது அப்படின்னா இந்த க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டின்னர் க்ரூஸ், லஞ்ச் க்ரூஸ், இல்லைனா இந்த டேம் பக்கத்தில் போட்டிங் இருக்குது. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 நைட் ஸ்டே, அதாவது 2 டேஸ் 1 நைட் ஸ்டேக்கு வந்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே பார்த்து முடிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இது மட்டும் இந்த 2 டே, இந்த 1 நைட்டுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி வரணுமான்னா அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதை வந்து கிளப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, குஜராத், ராஜஸ்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் இருக்குது, கிர் சான்ச்சுரி இருக்குது. கிர் சான்ச்சுரியில் மட்டும்தான் இந்தியாவில் லைவாக லைன்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் போடுறீங்கன்னா அது கூடவே வந்து நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இன்க்ளூட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ராஜஸ்தான் ட்ரிப் போகிறீங்க, ஜெய்ப்பூர் போகிறீங்க, ஜோத்பூர் போகிறீங்க, டெசர்ட் சஃபாரி, பேலசஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா அது கூடயும் இதை கம்பைன் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் மும்பை போகிறீங்கன்னா, மும்பை ஒரு பெரிய சிட்டி, எல்லோரும் மும்பை போகணுன்னு விரும்புவாங்க. ஸோ மும்பை போனீங்கன்னா மும்பையிலேருந்து ஒரு ஒரு 1 நைட் ஜேர்னி தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு. ஸோ வந்து மும்பை ட்ரிப் கூடயும் இந்த ட்ரிப்பை கம்பைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் குஜராத். எல்லோரும் நல்லா இருங்க. டேக் கேர். சி யூ.